ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் முருகரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு காலையில் அங்கே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று காலையில் அதிகாலையில் வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு மாதிரி க்ரௌடாக இருட்டாக இருந்தது. அதாவது மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்து நேற்றுலேருந்தே இருக்குது. நேற்று நைட்டுலேருந்தேவும் ரொம்ப கடல் ஓரத்தில் வந்து அதிகமாக காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கடலில் மணல்லாம் அப்படி பறந்தது கீழே தரையில். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அழகாக தெரிஞ்சிருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மணல் வந்து அந்த காற்றுல வந்து அடித்து அப்படியே ஒரு அலை அலையாகவும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நேற்று சாயங்காலத்துலேருந்தே இருந்தது. அதிகமான காற்று அடிச்சிச்சு. வானத்தில் வந்து எந்த ஒரு நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பிளைனாக இருந்த மாதிரி இருந்தது வானம் வந்து. ஸோ அப்போ மழை வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து நேற்று பச்சை சாத்தி ப்ரோக்ராம் வந்து விழா வந்து நேற்று இரவு வந்து நடந்து கொண்டு இருந்தது. அப்படி இருந்தும் நேற்று நைட்டு முருகரை பார்க்குறதுக்காக பக்தர்கள் எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால முருகர் வந்து நேற்று இரவு நடக்க வேண்டிய அந்த மலையை வந்து நிறுத்தி வைத்திருந்து நேற்று மக்களுக்காக இது பண்ணியிருந்துருக்கிறாரு, தடுத்து வச்சுருந்துருக்குன்னு தான் சொல்லணும். நேற்று ப்ரோக்ராம் முடிஞ்சது. இன்று அதிகாலையில் வந்து மழை வந்து ஆரம்பிச்சிச்சு. ஒரு 6 மணிக்கெலாம் வந்து தூறல் விழுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு 6:30 மணிலேருந்து விழ ஆரம்பிச்சிச்சுங்க. லைட்டாகவும் அந்த தூறல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து கொஞ்சம் பெரிய மழையாகவே பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கடல் ஓரத்தில் இருந்த எல்லாருமே எந்திரிச்சு ஓட நடக்க இருந்தாங்க. பட் இருந்தாலும் மழை பெய்தாலும் கடலில் குளிக்கக்கூடிய ஆர்வத்தில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து அங்கே இருந்த காரணத்தினால வந்து அவங்க மலைக்கு ஓடினாலும் மீண்டும் மீண்டும் போய் அந்த கடலில் குளிக்க வேண்டிய ஒரு சூழலில் வந்து இருந்தாங்க. கடலில் வந்து அலைகளும் ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப இல்லை. ஆனால் அலைகள் இருக்க தான் செஞ்சது. இந்த மலைகள் காரணத்தினால வந்து நம்ம தரைகள் எல்லாமே காலையில் வந்து நனைஞ்சிச்சு. மணல் வந்து பறக்கலை. அதே நேரத்தில் வந்து காற்றும் கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டே இருந்தது. மக்கள் மெதுவாக அங்கிட்டு போக வர செய்ய இப்படியே இருந்தாங்க. நீங்கள் இன்றைக்கி காலையில் கிளம்பி போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு மதியத்துக்கு பிறகு அந்த டயத்தில் நீங்கள் போனீங்கன்னா மழை வந்து குறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ மதிய டைமாக பார்த்து போங்க. அதிகாலையில் வந்து தூறல் விழுந்துட்டு இருக்குது. எப்படியும் நீங்கள் ஊர்லேருந்து கிளம்புனீங்கன்னா மதியமாகிடும். ஸோ நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த நாளைக்கிணறு தீர்த்தத்தில் எல்லாருமே குளிச்சுட்டு மலையிலையும் நனைகிறாங்க, இதுலேயும் நனைகிறாங்க. இப்படியே மாறி மாறி குளிச்சுட்டு இருந்தாங்க. கடல் வந்து மீண்டும் வந்து பழைய நிலையில் தான் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பழைய கடல் திருச்செந்தூரில் எப்படி இருந்ததோ ஸோ அதே நிலைக்கு வந்து மாறிவிட்டது. காலையில் ஒரு வெளிச்சமே இல்லை. ஒரு 7-7:30 வரைக்கும் வந்து வெளிச்சமாகவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு இருட்டாக மேகமூட்டத்தோடவே இருந்தது. கடல் சுற்று பரப்பளவு எல்லாமே இந்த இதில் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ திருச்செந்தூருக்கு இன்று காலையில் விஷயம் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க. இருந்தாலும் அதிக மழை இல்லை. நன்றி நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் பல வீடியோ